திருப்பூரில் இங்கே தான் ஜல்லிக்கட்டு. 8 முருகன் மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் அழகுமலை முருகன் கோவில். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கோவில் வடிவம், முருகர் எல்லாமே அழகுங்க. ஒரே இடத்தில் 6 படை முருகன் கோவிலையும் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, திருப்பூர் அழகுமலை முருகன் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா சூப்பரான ஒரு லொக்கேஷனில், நல்லா கிராமத்தில் சூப்பரான ஒரு முருகன் கோவில், நல்லா பிரசித்தி பெற்ற முருகன் கோவில். ஓகே, நம்ம ஏற்கனவே வல்புரம்மன் கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம காமிச்சிருப்போம். அப்போ நம்ம போக முடியல. வாங்க இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னா பெருந்தொழுவு வல்புரம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. இப்போ நம்ம வல்புரம்மன் கோவிலுக்கு போயிட்டு தான் வரோம். நம்ம ஏற்கனவே வல்புரம்மன் கோவில் வீடியோ நம்ம காமிச்சனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம அழகுமலை கோவிலுக்கு தான் போகிறோம். நம்ம திருப்பூர்லேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டரில் தான் அழகுமலை கோவில் இருக்குது. இதில் 2 வழியில் வரலாம். திருப்பூர் கோவில் வழி, தாராபுரம் சைடில் வரனா கோவில் வழி, அந்த மாதிரி வழியில் வரலாம். நீங்கள் இந்த சைடு வர மாதிரி இருந்தால் நல்லூர், பெருந்தொழுவு இந்த ரோட்லேயும் வரலாம். பெருந்தொழுவு கிராமத்திலேருந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக எக்ஸைட்டாக 2 கிலோமீட்டர் தான் அழகுமலை கோவில் இருக்குது. நல்லா பிரசித்தி பெற்ற கோவில். முருகன் கோவிலே நல்லா பிரசித்தி, திருப்பூரில் ஒன் ஆஃப் த பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்லலாம். குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பரான ஒரு கோவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக தென்னை மரம் தான் அந்த லொக்கேஷன். அதாவது பெருந்தொழுவு ஃபுல்லாமே மோஸ்ட்லி தென்னை மரமாக இருக்குது. சூப்பரான லொக்கேஷனு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே தென்னை மரம் அதிகமாக இருக்கிறனால தேங்காவை பாருங்கள், இந்த ஒரு இடத்துலையே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான லேக்ஸ் ஆஃப் தேங்காய்ஸ் இருக்கும். அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் எல்லாமே இங்கே ஓரளவுக்கு ரேட்டெல்லாம் கம்மியாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அரைக்கிற இடம். பொங்கல் டைம்லாம் திருப்பூர் அழகுமலையில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். நல்லா சிறப்பாக காங்கேயம் காலை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு வந்துட்டோம். பாருங்கள், முத்துக்குமாரசாமி பால தண்டாயுதபாணி சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இருக்கிற முருகர் பேரை ஃப்ரெண்ட்ஸ், இதான் கோவிலோடைய என்ட்ரன்ஸ், அதாவது படி ஏறுற இடம். இங்கேயே பிளேயிங் ஏரியாஸ்லாம் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் படி ஏறுற இடம். ஒரு 300 படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்மளும் படி ஏறலாம் தான் நினச்சோம். சின்ன ஒரு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு காரணமாக இப்போ நம்ம வண்டியில் ஏறலாம். வண்டியில் எப்படி இருக்குது, ரூட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அழகுமலை முருகன் கோயிலுக்கு வரேன். ஏற்கனவே ஒரு டைம் அந்த வல்புரம்மன் கோயிலுக்கு போகும்போது தான் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் போகிறனால நம்ம வண்டியில் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டியில் போகிறக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காக தான் நம்ம வண்டியிலே வந்தோம். 2 பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை செடியோட சூப்பராக இருக்குது. லொக்கேஷனே அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அந்த பார்க்கிங் பண்ண இடம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வியூ கிடச்சிது. ஓகே, நம்ம அந்த வியூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு 50 படிக்கு முன்னாடியே நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு 2 கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் 6 படை முருகன் கோவில். இந்த ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. அப்படியே கோவிலுக்கு அப்படியே கீழே தான் இருக்குது. ஒரு 50-60 படிக்கு ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்றது. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரும் சிவனும் ஒரே இடத்துல இங்கே காட்சி அளிக்கிறாங்க. சிவன் பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிற கோவில் இங்கே அழகுமலை முருகன் கோவில் நல்லா ஃபேமஸாக பிரசித்தி பெற்று இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் சாமி கும்பிட்டு போங்க. இப்போ வாங்க அப்படியே நம்ம 6 படை முருகன் கோவில் பார்க்கலாம். 6 படை முருகன் கோவில்னால் எல்லாமே 6 படை, சுவாமிமலை, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, பழனி எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்குது. 6 படை முருகரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதாவது 6 படையிலே முருகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி எல்லாமே லைனாக ஒரு கோயிலை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, பழனி இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இதான் நடந்து வர படி. ஒரு 320 படி அந்த மாதிரி படிக்காக தான் இருக்குது. அந்த நடந்து போய் நீங்கள் மேலே சாமி பார்க்குற வழியிலேயே இந்த 6 படை முருகன் கோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கோவிலுடைய பேக் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அதாவது நம்ம நடந்து வரவங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அந்த சைடு இருக்குது. நம்ம பைக்கில் இருக்கிறனால இதுதான் கோவிலுடைய பேக் என்ட்ரன்ஸு. பார்த்திங்களா, அந்த மேல் தகரத்துலேயே ஓம் முருகா அப்படின்னு சூப்பராக போட்டிருக்கு. இது நம்ம மலைக்கு கீழேருந்து பார்க்கும்போது சூப்பராகவே தெரியும். ஏன்னா ஓம் முருகா அப்படிங்கிறது அந்த வேலோட சூப்பராக தெரியும். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் முருகரை. இந்த இடத்துல ஒரு 20-30 படி இருக்குது. இந்த படியேற இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக 2 பக்கமும் ஃப்ளவர்ஸு, அழகான ஒரு வியூ பாயிண்ட்டோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது.
ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நம்ம கிருத்திகை அன்னைக்கு வந்திருக்கோம். அதனால் வந்து இன்னுமே வந்து முருகருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே. கூட்டமும் ஓரளவுக்கு காலையில் நல்லா வந்திருப்பாங்க. நம்ம ஒரு 12 மணிக்கு அந்த டைமில் வந்தனால வந்து கூட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்மியாக தெரியுது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஸ்பெஷலான டே. கிருத்திகைனால கிருத்திகை சஷ்டி எல்லாமே வந்து முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. நம்ம வந்து கோயிலுக்கு பேக் சைடில் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வண்டி நிறுத்தின பின்னாடி இடதுனால நம்ம அப்படியே வந்துட்டோம். ஃப்ரண்ட் சைடுனால் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் தான் முன்னாடி வந்துட்டோம். படியேற இடத்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டு சூப்பரான லொக்கேஷனுங்க. அதுவும் இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் வந்து செம்ம. பார்த்திங்கன்னா ஒரு 300 படி அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நடந்தே வந்திருக்கலாம், ஓகே. ஆனால் வந்து இந்த ஃப்ரேமில் தெரிகிற சூப்பரான ஃப்ரேமை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த மேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃப்ளைட்டில் போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இந்த மலையை ஒட்டி சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி இதை வந்து கொடிமரம், அதாவது மயில் வாகனத்தோட கொடிமரம் இருக்குது. உள்ளே தான் வந்து பால தண்டாயுதபாணி சாமி முத்துக்குமார சாமி உள்ளே இருக்கார். ஓகே, நம்ம போய் சாமி கும்பிட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி தரிசனம் பார்த்தாச்சு. சூப்பராக இருந்தாருங்க முருகர். அழகுன்ற சொல்லுக்கு முருகா அப்படிங்கிற மாதிரி செம்ம அழகாக இருந்தார். எப்பயுமே வந்து நம்ம கோவிலில் எடுக்கலாம், ஆனால் கோவில் கருவறைக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. அழகுமலையோட ஃபேமஸ், அதாவது பிரசித்தி பெற்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அழகுமலை வந்து ஒரு 8 முருகர் மலைக்கு நடுவில் இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப 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 ஃபேமஸானது. பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறது வந்து சிவன் மலை. அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைடு வந்து சென்னிமலை. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கைத்த மலை. உங்களுக்கு எப்படி கேமராவில் விசிபிள் ஆகும் அப்படின்னு தெரில. அப்படியே வந்து பேக் சைடில் வட்டமலை, ஊதியூர் மலை, அப்புறம் இந்த சைடு பழனி மலை, அதுக்கப்புறம் வட்டமலை, ஊதியூர் மலை, மருதமலை. இந்த மாதிரி முருகர் கோயில் இருக்கிற சுற்றி இருக்கிற முருகர் கோயிலுக்கு நடுவில் இருக்கிற முருகர் கோயில் அப்படின்னு சொல்லணும்னா வந்து அழகுமலை முருகர் கோயில் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்றதாகவே சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சாமி தரிசனம்லாம் சூப்பராக பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்தாச்சு. அப்படியே வந்து கோயிலை வந்து ஒரு வளம் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த நம்ம பிரகாரம் கோயில் செவருன்னு சொல்லுவோம்ல, வால், அந்த செவருலாம் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து நார்மலாக வந்து செவரு இல்லாமல் வந்து சூப்பராக அந்த வந்து அதுலேயே வந்து ஸ்டாச்சு, முருகன் ஸ்டாச்சுஸ் அழகழகாக பெயிண்டிங்கெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படியே கோபுர தரிசனம் கோடி புனி அப்படிங்கிற மாதிரி கோபுர தரிசனமும் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த செவரில் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து கலர் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணி சும்மா வேறு லெவல் சூப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக தான் கும்பாபிஷேகமும் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. ஆல்ரைட், ஓகே, நம்ம அப்படியே நம்ம கிளம்பியாச்சு திருப்பூரை நோக்கி. இப்போது அந்த 2 லொக்கேஷனுமே நம்ம போகிற வழி பார்த்திங்கனாலும் சூப்பராகவே 2 பக்கமும் தென்னை மரம். அப்படியே வந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையாக மரங்கள், நல்லா கிராமத்து சைடுனாலும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.